ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு படித்ததில் படித்தது அதில் நம்ம ஒரு குட்டி கதை பார்க்கலாம். தையற்காரர் ஒருவர் தனது கடையில் துணிகள் தைத்து கொண்டிருந்தார். அவருடைய மகன் அருகில் இருந்து அவர் வேலை செய்வதை பார்த்து கொண்டிருந்தான். தையற்காரர் ஒரு புது துணியை எடுத்தார். அதை அழகிய பளபளக்கும் கத்தரிக்கோலால் துண்டுகளாக வெட்டினார். பின்னர் கத்தரிக்கோலை கால் அருகே போட்டுவிட்டு துணியை தைக்கத் தொடங்கினார். துணியை தைத்து முடிந்ததும் சிறிய ஊசியை எடுத்து தனது தலையில் இருந்த தொப்பியில் குத்தி பத்திரப்படுத்தினார். இதை பார்த்து கொண்டிருந்த மகன் அவரிடம், அப்பா, கத்தரிக்கோல் விலை உயர்ந்தது, அழகானது. அதை அலட்சியமாக காலடியில் போடுகிறீர்கள். ஊசி சிறியது, மலிவானது. ஆனால் அதை தலையில் பாதுகாக்கிறீர்களே, அது ஏன் என்று கேட்டான். அதற்கு தையற்காரர், நீ சொல்வது உண்மைதான். கத்தரிக்கோல் அழகாகவும் மதிப்புள்ளதாகவும் இருந்தாலும் அதன் செயல் வெட்டுவது, அதாவது பிரிப்பது. ஆனால் ஊசி சிறியதாகவும் மலிவானதாகவும் இருந்தாலும் அதன் செயல் சேர்ப்பது. ஒருவருடைய மதிப்பு அவருடைய செயலைக் கொண்டே நிர்ணயிக்கப்படுகிறது, அவர் உருவத்தை வைத்து அல்ல என்று கூறினார். நல்லதையே செய்வோம், நல்லவர்களாக வாழ்வோம். ஒருவருடைய உண்மையான மதிப்பு அவருடைய உருவத்தில் இல்லை, செயலில் தான் இருக்குது. அதைத்தான் இந்த கதை கூட விளக்குது. அடுத்த கதையை கேட்போமா? ஒரு நாள் சோமு தன்னுடைய சிங்கத்தை அழைத்து கொண்டு காட்டுப்பகுதிக்கு தேன் எடுப்பதற்காக சென்று கொண்டிருந்தான். செல்லும் வழியில் தங்களில் யார் அதிக வீரமுள்ளவர்கள் என்பதை பற்றி சிங்கமும் சோமுவும் பேசிக்கொண்டு சென்றனர். அப்போது செல்லும் வழியில் ஒரு மனிதன் சிங்கத்தை கீழே தள்ளி அதன் மீது நிற்பதைப் போல ஒரு சிலை இருந்தது. அதை பார்த்தாயா? யாருக்கு அதிக வீரம் இருக்கிறது என்பது இதிலே தெரிகிறது என்றான் சோமு. ஓ, அது மனிதன் செய்த சிலை. ஒரு சிங்கம் அந்த சிலை செய்திருந்தால் மனிதனை கீழே தள்ளி அவன் மீது தான் நிற்பது போல செய்திருக்கும் என்று சொல்லியது சிங்கம். இதில் இருக்கிற நீதி என்னண்டா, தனக்கென்றால் தனி வழக்கு தான். என்றைக்குமே நம்ம நமக்காக தான் போராடுவோம். அடுத்தது ஒரு ரப்பர் கதையை பார்ப்போம். ரப்பரை பார்த்து பென்சில் சொல்கிறது, ஒவ்வொரு முறை நான் செய்யும் தவறுக்கும் என்னை சுத்தப்படுத்தி தூய்மையாக்கி விடுகிறாய். ஆனால் என்னை சுத்தம் செய்யும் நீ கரைந்து கொண்டே போகிறாயே, அது எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்று. ரப்பர் அதற்கு, அது என் கடமை. நான் படைக்கப்பட்டதே அதற்கு தான். என்னைக் கண்டு நீ வருத்தப்பட வேண்டாம். இதில் எனக்கு முழு மகிழ்ச்சி. என்னால் உன் தவறுகள் அழிக்கப்பட்டு நீ திருத்தங்களுடன் முன்னேறி சென்றால் அதுவே என் வெற்றி. நான் கரைவதை பற்றி எனக்கு கவலையில்லை என்றது. அந்த ரப்பர் வேறு யாரும் இல்லை, நம் பெற்றோர்கள்தான். அவர்கள் ஆயுள் முடியும் வரை நம் தவறுகளை திருத்திக் கொண்டே இருப்பார்கள். நம் மீது பொறாமைப்படாத இரு உள்ளங்கள் இந்த உலகில் இருக்கிறது என்றால் அவர்கள் நம் பெற்றோர்கள் மட்டும்தான். நான் சொல்வது உண்மைதானே?